இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல் என்னோடு பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியதை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இடத்துல பார்க்கிறோம், அப்போஸ்தலனாகிய யோவானை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின ஒரு காரியத்தை தான் வெளிப்படுத்தல் விசேஷத்துல முழுவதும் நாம் பார்க்கிறோம். 12 சீஷர்களில் ஒருவனாக அப்போஸ்தலனாகிய யோவான் இருந்தார். 12 பேர்ல ஒரு 3 பேர் விசேஷமாக கர்த்தர் எல்லா இடத்திலும் பிரித்து கொண்டு போய் கொண்டே இருப்பார். யார் யார் என்று பார்க்கும் பொழுது பேதுரு, யோவான், யாக்கோபு. அல்லேலூயா. இந்த 3 பேரும் அதிகமாய் தேவனை நோக்கி தேவ வார்த்தையில வாஞ்சியாய் அதிகமாய் தாகமாய் இருப்பார்களோ என்பது தெரியல. ஆனா இந்த 3 பேரை கர்த்தர் அநேக இடத்துல 12 பேரை விட்டுட்டு 3 பேரும் தனியா பிரிச்சுட்டு மலைக்கு மேல கொண்டு போவாரு, ஜெபிப்பதற்கு மேல கொண்டு போவாரு. ஏனென்று சொன்னா கர்த்தருடைய நோக்கங்கள், திட்டங்கள் இந்த 12 பேர்ல பெரியவரா பேதுரு இருக்கிறார். அப்போ அவர் சொல்றாரு, பேதுரு மேல சபை கட்டுவேன் என்று சொல்றார் இல்லையா? அல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்ல, சபையை ஒரு நாளும் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. அப்படியாக யோவானை குறித்து பார்க்கும் பொழுது யோவான் அதிகமாய் தேவன் மேல் வாஞ்சை உள்ளவராய் இருந்தார். அவர் சித்தம் செய்கிறவராய் இருந்தார். எனக்கு அன்பான சீஷன் என்று கூப்பிடத்தக்கதான ஒரு பேர் உள்ளவனாய் யோவான் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த யோவானுக்கு தான் 4 அதிகாரங்களை வேதத்துல 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் வெளிப்படுத்தல் விசேஷம். அல்லேலூயா. இந்த 4 அதிகாரங்களை எழுதுவதற்கு ஆவியானவர் துணை நின்றார். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. ஆனால் இதுவரையிலும் பார்த்தோம், இனி நடக்க போகிற சம்பவங்களை, இந்த உலகத்துல நடக்க போகிற சம்பவங்களை வெளிப்படுத்துகிற ஒரு மகத்தான மகிமை உள்ள அந்த ஒரு ரகசியத்தை யோவானுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. அதுவும் எங்க கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது பத்மு தீவு என்கிற அந்த தீவுல கொண்டு போய் அவனுக்கு ஒரு வெளிப்படுத்தலை கொடுக்கிறார். அதுதான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரையில நீங்க படிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் வரும். படிங்க, 9ஆம் வசனத்தை படிங்க. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளியுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தம் மைக்கில் படிங்க. பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். அல்லேலூயா. பத்மு என்னும் தீவிலே இருக்கிறார். பத்மு தீவுனா நம்ம நினைப்போம் கச்சத்தீவு. தீவுல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நிலம் இருக்கும், வெளியே வருவதற்கும் உள்ள போவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த பத்மு தீவு எப்படி இருக்கும்னா சுடுகாடுகள், எப்படின்னா பிணங்களை புதைக்கிற இடம் தான் பத்மு தீவு. உயிரோடு எரிப்பாங்க, இல்லைன்னா புதைப்பாங்க. புதைக்கிற இடம் தான் அந்த பத்மு தீவு. அதுல எதையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. சுத்தி தண்ணீரா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு எத்தனோ மைல் தூரம் தண்ணீர் தான் இருக்கும். கொண்டு போய் படகுல எடுத்துட்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்கன்னா அவன் செத்த பிறகுதான் அவனை போய் பார்ப்பாங்க. ஏன்னா குடிப்பதற்கும் உப்பு தண்ணி குடிக்க முடியாது, சாப்பிடுவதற்கும் எதுவுமே இருக்காது. அந்த இடத்துல விட்டுட்டு வந்துட்டாங்கன்னா அடிமைகளை, கைதிகளை அவனை தண்டனை கொடுக்கணும்னா அங்கதான் இடத்துல போய் விட்டு வருவாங்க. அல்லேலூயா. அந்த நாளிலே ரோமர்கள் வாழ்ந்த காலத்துல டொமோஷியன் என்கிற ஒரு ராஜாவின் மூலமாக இந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டு யோவானுக்கு இந்த ஒரு கைதியாக கொண்டு போய் அடிமைத்தனத்தின் வழியாக அவனை கொண்டு போய் விட்டுட்டாங்க. எதனால என்று பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை சுவிசேஷமாக ஜனங்களுக்கு அறிவித்தது நிமித்தமாக 1 யோவான் 2 யோவான் அதெல்லாம் பார்த்தீங்க சொன்னா
திட்டம் தெளிவுமாக அவர் சொல்லுவாரு, கர்த்தரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தரை விசுவாசிங்கள், அவர்தான் உங்களுக்காக சிலுவையில் மரித்தவர், அவர் உங்களுக்காக ரத்தம் சிந்தினவர் என்று சொல்லி ஆணித்தரமாக ஜனங்கள் மத்தியில, ரோமர்கள் மத்தியில, யூதர்கள் மத்தியில, புறஜாதிகள் மத்தியில அவர் வார்த்தைகளை வெளிப்படுத்தினதுனால அவருக்கு இப்படிப்பட்ட தண்டனை வந்தது. அல்லேலூயா. நம்ம நினைப்போம் அவர் சித்தத்தை தானே செய்தாரு, அதனால அவர் தண்டனை அனுபவிக்க வேண்டுமா என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மேல் உள்ள வாஞ்சை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யோவான் 12 பேர் சுற்றிலும் உட்கார்ந்துட்டு இருப்பாங்களா. இயேசு உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா எங்கன்னா போயிட்டு வீட்டு ஜெப கூட்டங்கள், இல்லைன்னா குடும்பத்தின் மத்தியில, ஜனத்தின் மத்தியில, அது மாத்திரமல்ல மலை பிரசங்கத்தின் மத்தியில எங்க போய் பேசினாலும் இயேசு இங்க இருக்கிறார்னா அவரை சுற்றிலும் 12 சீஷர்கள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மத்தவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல ஒருவன் மாத்திரம், யோவான் மாத்திரம் இயேசுவின் அருகாமையில் அமர்ந்து அவனுடைய இருதயத்தின் காரியங்களை வெளிப்படுத்தத்தக்கதாக கிட்டேயே அமர்ந்திருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், தேவைகள், தேவனுடைய நோக்கங்களை மிகவும் வாஞ்சை உள்ளவனாய், தாகம் உள்ளவனாய் இருந்தவர் தான் யோவான். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இனி வரும் காலங்களை உனக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மேல் வாஞ்சை உள்ளவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில இருப்போம் என்று சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில இனி வரும் காலங்களை, இனி வரும் சமயங்களை, இனி வரும் சூழ்நிலைகளை அறியத்தக்கதான ஒரு வெளிப்பாட்டை கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கொடுப்பார். விசுவாசிக்கிறவங்களா நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஏனென்று சொன்னா, இதுவரையிலும் நடக்க போகிற காரியங்கள் நமக்கு தெரியாது. அல்லேலூயா. சம்பவங்கள் என்ன நடக்க போகிறது தெரியாது, சூழ்நிலைகள் என்ன நடக்க போகிறதுன்னு தெரியாது, குடும்பத்தின் காரியங்கள் எப்படியாக நடத்த போகிறோம் என்பதையும் தெரியாது. அல்லேலூயா. ஒரு திட்டம் நமக்கு வச்சிருப்போம், அந்த திட்டத்துக்கு வேற மாதிரி காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துகிற தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு இருப்போம் என்று சொன்னார், அதன்படி கர்த்தர் செய்வார். நாமே சொல்றீங்களா? நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பத்மு தீவிலே அவர் யோவான் இருக்கிறார். என்ன நினைச்சிருப்பாரு பாருங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை சொன்னதனால இந்த தீவில விட்டுட்டானுங்க, உம்முடைய வசனத்தை போதித்ததனால இப்படிப்பட்ட தண்டனை எனக்கு வந்தது, இந்த தண்டனையிலிருந்து நான் எப்படி மீள முடியும்? வெளியே போகலான்னு சொன்னா வழிகள், வாசல்கள் அடைக்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா. சுத்தி இருக்கிற வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டுச்சு. கப்பல் கூட இல்ல, வெளியே போறது, ஊருக்கு போறது, பல மைல் தூரம், தீவு ஃபுல்லா தண்ணீர், கடல் போன்ற தண்ணீர், கடலுக்குள்ள நடுவுல ஒரு இடம், அந்த இடத்துல பிணங்கள் புதைக்கப்பட்ட இடம், சுடுகாடு. அல்லேலூயா. பத்மு தீவுன்னு சொல்றாங்க, அது சுடுகாடு. அந்த இடத்துல லைட் வசதி, காலையில வெளிச்சம் வரும், மற்ற நேரத்துல ஒளிமே இருக்காது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட நிலையிலே அவர் நிற்கும் பொழுது வாசல்கள் எல்லாம், உலகத்தின் வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது, உன்னதத்தின் வாசல் திறக்கப்படுகிறது. கரங்களை தட்டி வாய்களை திறந்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. 4ஆம் வசனத்தை படிங்க. வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்திலே திறக்கப்பட்ட வாசலை காண்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தின் வாசல்கள் திறக்கப்படாமல் அடைக்கப்படுகிறது பொழுதெல்லாம் கர்த்தர் நமக்காக ஒரு வாசலை திறப்பார். கரங்களை தட்டி அல்லேலூயா. இந்த உலகத்தின் காரியங்கள், எந்தெந்த காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதத்தின் காரியங்கள், நன்மையின் காரியங்கள், சுகத்தின் காரியங்கள், பலத்தின் காரியங்கள், எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் அடைக்கப்படும் பொழுது நமக்கான ஒரு வாசல் பரலோகத்தில் திறக்கப்படுகிறது என்று இந்த காலை நேரத்தில் விசுவாசிப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. யோவான் நினைச்சிருக்கலாம், ஆண்டவரே அவ்வளவுதான், இந்த உலகத்துல உம்முடைய சுவிசேஷத்தின் சொல்லிதன் நிமித்தமாக இந்த இடத்துல நான் என்னை விடப்பட்டு விட்டேன். அல்லேலூயா. இந்த சூழ்நிலை எனக்கு வந்து விட்டது, இதற்கு மேல எப்படியாக நான் போவது என்பது தெரியவில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது முன்னதாகவே
இந்த வார்த்தையை ஆண்டவர் அவர் கேட்டிருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் இந்த இடத்துல பார்க்கிறோம். 9ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரையிலும் படிங்க. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்களுடன் பங்காளியுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பின்னான ஒரு சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. அப்படியே இருக்கட்டும். அந்த இடத்துல எக்கால சத்தம் போன்ற ஒரு சத்தத்தை முன்னாடி கேட்டுட்டார். அல்லேலூயா. அது தொடர்ச்சியாக 4ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அந்த முன்னே கேட்ட ஒரு சத்தம் திரும்பமாக எக்கால போல ஒரு சத்தம் வருது. மேல ஏறி வா. அல்லேலூயா. மேல ஏறி வா. கீழ காரியங்கள் எல்லாம் உனக்கு அடைக்கப்பட்ட நிலையா இருக்கலாம். உனக்காக ஒரு வாசல் மேல இருந்து நான் திறக்கிறேன். அல்லேலூயா. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள இயேசு ராஜாவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் நாம கூடி இருக்கிறோம். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. அவர் வாசலை திறக்கிறவர், அடைக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய சூழ்நிலை நம்முடைய குடும்பத்துல அடைக்கப்பட்டிருக்கிறோமோ அதை எல்லாம் இந்த மாதத்துல கர்த்தர் திறக்க போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து கொஞ்ச நேர ஸ்தோத்திரங்களை செலுத்த முடியுமா? ஹல்லேலூயா. அப்படியாக கர்த்தர் வாசலை திறக்கிறவர். யோவான் நினைச்சிருக்கலாம் உலகத்துல சூழ்நிலைகள் நிமித்தமாக அடைக்கப்பட்ட நிலைகள் 12 சீஷர்களிலே இந்த யோவானுக்கு மாத்திரம் ஆண்டவர் மேல ஒரு தாகம், ஒரு வாஞ்சை, ஒரு ஏக்கம், எண்ணம், உம்முடைய சித்தம் செய்ய நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லா சீஷர்களும் தூரம் இருப்பாங்க. இவர் மாத்திரம் அவர் மடி கிட்ட எப்படி சப்பால் அப்படி போட்டு உட்கார்ந்தா ஒரு குழந்தைய தூக்கி மடியில வச்சுட்டு அந்த குழந்தை அதோட இருதயம் எப்படி அந்த முகம் வந்து இருதயத்துல சாட்சிக்கும் பாருங்க. அது போல கூட்டத்தின் நடுவில இருந்தாலும் யோவான் மாத்திரம் இயேசுவின் மார்பு அன்றையில அப்படி சாய்ந்து கொண்டு இருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தூரத்துல இருந்து பார்க்கும் பொழுதே இருதயத்தை பார்க்கிற தேவன். அல்லேலூயா. அப்ப எவ்வளவு வாஞ்சை இருக்கும் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்காக தான் கர்த்தர் இனி வரும் காலங்களை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இனி வரும் சமயங்களை குறித்த ஒரு காரியங்களை வெளிப்படுத்துகிறார். வேதத்துல பார்க்கும் பொழுது முதல்ல மத்தேயு, மார்க், லூக்கா என்று சொல்லி பல தேவ மனிதர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் யோவானுக்கு மாத்திரம் இனி வரும் காலங்கள் ரகசியங்களை வெளிப்படுத்துகிற ஒரு காரியங்களை அவருக்கு மாத்திரம் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய சித்தம், அவருடைய நோக்கம், அவருடைய திட்டங்கள், உலகத்துல என்னென்ன காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் இருதயத்துல வைத்திருந்தாரோ அவனுக்குள்ள போடுறார். இந்த காரியங்களை நான் செய்ய போகிறேன். அல்லேலூயா. இந்த காரியங்கள் எல்லாம் நான் செய்ய போகிறேன். எந்த நேரத்துல செய்ய போகிறான்னு பார்க்கும் பொழுது பத்மு தீவில அவன் விடப்பட்ட நிலை. அல்லேலூயா. சுடுகாட்டில இருக்கிற நிலை. ஒன்றும் காரியங்களும் வாய்க்கப்படாத நிலை. அல்லேலூயா. அல்லேலூயா. வாய்க்கப்படாத நிலை. அந்த நிலையில இருக்கும் பொழுது அவருக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. மத்தேயு புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது படிங்க. மார்க் 14:33 படிங்க. பேதுருவும் யோவானும் யோவானையும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அல்லேலூயா. வேதத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த 3 பேரை மாத்திரம் கொஞ்சம் அழைச்சிட்டு வரார். அல்லேலூயா. மத்தவங்களா நினைச்சிருப்பாங்க எல்லாத்துக்கும் ஆண்டவர் கொண்டு போவார், இயேசு கொண்டு போறாரு. ஆனா இவங்க 3 பேரை மட்டும் ஸ்பெஷலா கவனிக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஸ்பெஷல் இல்லை. எங்கெல்லாம் கூட்டு போறாருன்னா ஜெபிப்பதற்கு, இரவு முழுவதும் ஜெபிப்பதற்கு,
பிரச்சனை போராட்டங்கள் வருகிற நேரத்துல, வியாதி வருகிற நேரத்துல எல்லாத்தையும் இவங்க 3 பேரும் ஸ்பெஷலா போவோம். வேதத்துல பாத்தீங்கன்னா இந்த 3 பேரை கொண்டு போயிட்டே இருப்பார். ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இவர்கள் மேலதான் சபையின் நோக்கங்களை அதிகமாய் வெளிப்படுத்த விரும்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுருவை கொண்டு சபையை கட்ட விரும்பினார், சபையின் நோக்கங்களை வெளிப்படுத்த விரும்பினார். இதற்கு உரிய காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது எதற்காக தேவன் சபையின் மேல ஒரு நோக்கம் உள்ளவராய் இருக்கிறார் என்று பார்க்கலாம். அல்லேலூயா. சபையின் மேலனா நம்ம மேல, அல்லேலூயா. சபையில் உள்ள ஜனத்தின் மேல, விசுவாசிகள் மேல, போதகர் மேல எதற்காக அவர் நோக்கமாய் இருக்கிறார் என்று சொன்னார், அவர் சித்தம் செய்ய, அல்லேலூயா, அவர் நோக்கங்களை வெளிப்படுத்த, அவர் திட்டங்களை இந்த உலகத்தில் நாம் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் விரும்புகிறார். நாம நினைக்கலாம் உலகத்தின் காரியங்கள் அடைக்கப்படும் பொழுது உன்னதத்தின் காரியங்கள், ஆசீர்வாதங்கள் திறக்கிறார். யோவான் பரலோகத்தின் வாசலை திறப்பதற்காக போனவருக்கு உலகத்தின் வாசல்கள் அடைக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகத்தின் வாசலை உள்ளாக ஜனத்தை அழைத்துக் கொண்டு போவதற்காக அவர் சென்ற பொழுது உலகத்தின் வாசல் அடைக்கப்பட்டது. ஆனால் உலகத்தின் வாசல்கள் அடைக்கப்படும் பொழுது உன்னதத்தின் வாசல் திறக்கப்படுவதை நாம் பார்க்க முடியும். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை நேரங்கள் 8 மாதங்களை கடந்து இந்த 9வது மாதம் வரையிலும் கர்த்தர் கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறார் இல்லையா? ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. துன்பங்கள் வந்தது, பிரச்சனை வந்தது, போராட்டங்கள் வந்தது, வேதனைகள் வந்தது, சூழ்நிலைகள் வித்தியாசமாய் போனது. ஆனாலும் கர்த்தருடைய கரம் நம்மேல் இருப்பதை ஒவ்வொரு நாளும் உணர முடிந்தது. ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் இந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்துல நாம் பார்க்கும் பொழுது இனி வரும் காலங்களை, இனி வரும் நாட்களை, இனி வரும் சம்பவிக்க போகிற சூழ்நிலைகளை நான் உனக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிள்ளைகளை குறித்த காரியம், நம்முடைய குடும்பத்தை குறித்த காரியம், நம்முடைய சூழ்நிலைகளை குறித்த காரியம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இனி வரும் காலங்கள், இனி வரும் நாட்கள், இனி வரும் சம்பவங்கள் ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, ஒருவேளை வேதனையான காரியங்கள் வரும் என்று சொன்னா அதுல இருந்து தப்புவித்து நடத்த உங்களுடைய கிருபைகளை தாங்கணும். ஆமென் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. ஒருவேளை துன்பத்தின் மத்தியில நாங்கள் நடப்போம் என்று சொன்னா உங்களுடைய கரத்தை பிடிச்சிட்டே நாங்கள் நடக்கணும் ஆண்டவரே. ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. அதுதான் தாவீது சொல்லுகிறார், பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே, தேவரீர் என் கூடவே இருக்கிறீங்கப்பா, என் கூடவே இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், உம்முடைய வார்த்தை என்னை தேற்றும், உம்முடைய வசனம் என்னை தேற்றும், உம்முடைய கரம் என்னை நடத்தி செல்லும். என்னுடைய சூழ்நிலைகள் மாறாக இருந்தாலும் அதுல ஒரு நன்மை உண்டாகும். எப்பொழுது என்று சொன்னா மேல ஏறி போகும் பொழுதுதான். அல்லேலூயா. மேலான அனுபவத்துல நாம் செல்லும் பொழுதுதான், கீழான அனுபவத்துல, உலகத்தின் காரியத்துல, சத்துருவின் காரியங்களே, தேவன் விரும்பாத காரியங்களிலே நாம் இருப்போம் என்று சொன்னா ஒரு நாளும் மேலான காரியங்கள், மேலான அனுபவங்கள், உலகத்தின் வாசல்கள் அடைக்கப்பட்ட அப்படியே தான் போயிடும். அல்லேலூயா. உன்னதத்தின் வாசல் திறக்கப்படாது. எப்போ மேலே ஏறி யோவான் போகிறாரோ அங்க வானம் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களிலே ஜெபம் செய்கிறோம், பல நேரங்களிலே வேண்டுதல் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த காரியங்கள் எல்லாம் நீங்க சந்திக்கணும், இந்த காரியங்கள் எல்லாம் எங்க வாழ்க்கையில செய்யணும் என்று சொல்லி பல நேரங்களில் நாம் ஜெபித்திருக்கிறோம். ஆனாலும் அந்த காரியங்களில அடைக்கப்பட்ட வாசலா தான் இருக்குது, இன்னும் திறக்கப்படாத வாசலா தான் இருக்குது. அப்போ அதை திறக்கணும் என்று சொன்னா தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கணும். ஆமென் சொல்றீங்களா? கரங்களை தட்டி வாயில கடந்து தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கணும். தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கணும்னு சொன்னா மேலான அனுபவம், அல்லேலூயா, மேலான கிரியைகள், மேலான வரங்கள், மேலான கனிகள், அல்லேலூயா, மேலான கனிகள், மேலான கனிகள். வார்த்தை சொல்லுகிறது, அவர் மேல உண்மையாய் அன்பு கூர்ந்து தேவ சமூகத்தை நோக்கி
பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நன்மை செய்கிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாள் வரையிலும் யோவான் வாழ்க்கையில நினைச்சிருப்பாரு, உலகத்தின் காரியத்தையே பார்த்துட்டே இருந்திருப்பாரு. ஆண்டவரே, அடைக்கப்பட்டிருக்கிறது, நீச்சல் அடிச்சு போனாலும் எத்தனை மைல் தூரம் இவர் நீச்சல் அடிச்சு வெளியே போக முடியும்? போக முடியாது. அல்லேலூயா. சுடுகாடு, எதையும் சாப்பிட முடியாது, பட்னியா தான் சாப்பிடும். அல்லேலூயா. அதனாலதான் அவனுடைய தண்டனை அதுதான். 10-15 நாளுக்கு அப்புறம் ஒருவன் வந்து பார்ப்பானா அந்த இடத்துல, உயிரோடு இருக்கிறானா செத்துட்டானா. அல்லேலூயா, அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறாங்களா செத்துட்டாங்களா, விட்டுட்டு போன ஆளை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தேவன் அவரை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில வித்தியாசமா இருந்தாலும் கர்த்தருடைய கரம் உங்க மேல நடத்தும் என்பதை ஒரு நாளும் மறந்து போக வேண்டாம். கரங்களை தட்டி வாயில திறந்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சூழ்நிலைகள் வித்தியாசமாய் நடக்க காரியங்கள் வந்தாலும் கர்த்தருடைய கரம் உங்க மேல் இருப்பதை ஒவ்வொரு நாளும் நீங்க உணர முடியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் யோவான் பார்க்கிறோம். பேதுரு இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், சபை காரியங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். யோவானை குறித்து பார்க்கும் பொழுது பேதுரு கூட மறுதலிச்சிருப்பார். அல்லேலூயா. ஆனா யோவானை குறித்து பார்க்கும் பொழுது எந்த இடத்துல அவர் மறுதலிப்பதாக, தேவனை விட்டு கொஞ்ச நேரம் விலகி போவதாக வேதத்துல இல்லை. அல்லேலூயா. ஏன் என்று சொன்னா அப்படிப்பட்ட வாஞ்சை, அப்படிப்பட்ட தாகம், அப்படிப்பட்ட நோக்கம், எண்ணம், ஏக்கம், எதிர்பார்ப்பு, தேவன் மேல் இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு அன்பு, அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. காலை நேரத்துல 9வது மாதத்துல நாம் தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம். எந்த வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டது என்று நினைக்கிறோமோ, எந்த சூழ்நிலைகள் எல்லாம் அடைக்கப்பட்டது என்று நினைக்கிறோமோ, ஒருவேளை குடும்பத்தின் காரியங்களிலே, சூழ்நிலைகளிலே, ஆசீர்வாதத்தின் தடைகளிலே, வேலை ஸ்தலத்தின் தடைகளிலே, சுகத்தின் தடைகளிலே அடைக்கப்பட்ட வாசல்களாக இருக்கும் என்று சொன்னார். இந்த காலை நேரத்துல நான் சொல்றேன், தேவ சமூகத்தை நோக்கி, மேலான அனுபவத்தை நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னார், உங்களுக்கான ஒரு வாசல் திறக்கப்படும். ஆமென். சொல்றவங்கள கரங்களை தட்டி வாய்களை திறந்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிங்க. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானை கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் மேல, உயர்ந்த மலையின் மேல போய் மறுரூபம் ஆவதற்கு 12 சீஷர்களை விட்டுட்டு உங்க 3 பேரையும் கொண்டு போயிட்டே இருப்பார். அல்லேலூயா. ஆனா அந்த 3 பேர்ல ஒருவனை மாத்திரம் செலக்ட் பண்றாரு, அவர்தான் யோவான். அல்லேலூயா. அந்த ஒருவனுக்கு மாத்திரம் வரப்போகிற காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 பேர்ல 12 பேர்ல 3 பேரு, 3 பேர்ல ஒருவர். அல்லேலூயா. அந்த ஒருவனுக்கு எப்படிப்பட்ட வார்த்தை என்று சொன்னா, இனி வரும் காலங்கள் 6 நாளைக்கு பின்பதாக மலைக்கு மேல மறுரூபம் ஆவதற்காக இவர் போறாரு. அப்ப இவங்க உடனே சொல்றாங்க, மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம். அந்த வார்த்தை கீழே வரும் பாருங்க. அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருந்தோமானால் இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானா இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் 3 கூடாரங்களை போடுவோம் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்க உடனே பேதுரு வந்து குறுகுறுன்னு பேசுவார். வேதத்துல எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொன்ன உடனே பேசுவார். அதே போல இயேசுவுக்கு விரோதமா யாருன்னா வந்து உடனே கை நீட்டுவார். அல்லேலூயா. கொஞ்சம் துணிச்சலா, பெரிய வயசு பெரியவர் இருந்தனால துணிச்சலா எல்லாம் பண்ணிட்டே இருப்பாரு. அப்போ 3 பேர் வந்து நின்ன உடனே இயேசு நினைச்சிட்டார், ஓகே, யார் யார் வந்திருக்காங்க? மோசே, எலியா, இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நான் அங்க வந்தது திருத்துவ தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ மகிமையின் பிரசன்னத்தை உணர்கிற அந்த வாஞ்சையும் அந்த தாகமும் இங்கே உட்கார்ந்தலாம். ஆண்டவரே, இங்க இருந்து வெளியே போக வேண்டாம். அல்லேலூயா. இது நல்லாவே இருக்கு இந்த இடம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக வந்துக்கும் போதுதான் அந்த ஆண்டவர் சொல்றாரு, இங்க நமக்கு இடம் இல்லை. அல்லேலூயா.
இந்த மறுரூபத்தின் மகிமையை நீங்க உணர்ந்தீங்கல்ல, இந்த மறுரூபத்தின் மகிமை மேலே இருக்கும் பொழுது உணர முடிகிறது அல்லவா? இதை தொடர்ந்து நீங்க செய்வீர்கள் என்று சொன்னா உங்க வாழ்க்கையில மறுரூபத்தின் மகிமையை நீங்களும் உணர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய மேல வாஞ்சையா இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வாசலை திறக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் வாசலை திறக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆனால் நாம மேலான அனுபவத்துக்கு முழுவதுமாய் வரணும். அல்லேலூயா. மேலே நோக்கி பாரு. நீ கீழவே பார்த்துட்டு இருக்காத. வாசல் எல்லாம் டோட்டலா அடைக்கப்பட்டுச்சு. உனக்கு எந்த வாசலும் இல்லை வெளியே வரதுக்கு. ஆனா உனக்கான ஒரு வாசல் பரலோகத்துல திறக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எத்தனை நேரங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு உள்ளாக நாம் கடந்து வந்திருக்கலாம். அல்லேலூயா. எத்தனை நேரங்களை கடந்து வந்திருக்கலாம். ஜெபித்தும் நடக்கல, வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது. வேண்டுதல் வைத்தோம், அந்த காரியங்கள் இதுவரையிலும் நடக்கப்படல, வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. வியாதி என்கிற சூழ்நிலைகளிலே வாசல்கள், சுகம் என்கிற காரியங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. தேவைகள் சந்திக்கப்படாத சூழ்நிலைகளிலே வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஞானம், கல்வி, நம்முடைய தேவைகள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் அடைக்கப்பட்ட நிலையிலே இருக்கிற நேரங்கள் எல்லாம் இந்த காலை நேரத்தில் நான் சொல்றேன், தேவ சமூகத்தை நோக்கி நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னா, உன்னதத்தின் அனுபவத்துக்குள்ளாக கடந்து வருவீர்கள் என்று சொன்னா உங்க வாழ்க்கையில வாசல் திறக்கப்படும். கரங்களை தட்டி வாய்களை திறந்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? இந்த காலை நேரத்தில் நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியில வருகிறது. எந்த வாசல்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்டது என்று நீங்க நினைக்கிறீர்களோ அதுல ஒரு அற்புதத்தை செய்கிற தேவன் தான் இந்த காலை நேரத்தில் நம்மிடத்தில் உலாவி வந்து கொண்டிருக்கிறார். ஏன் என்று சொன்னால் அவர் மறைவான விருந்தினரால் நம்மிடத்தில் உலாவி வருகிறவர். நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்தவர், நம்முடைய நோக்கங்களை அறிந்தவர், நம்முடைய திட்டங்களை அறிந்தவர், நம்முடைய எதிர்பார்ப்புகளை அறிந்தவர். நம்முடைய எந்த காரியங்கள் இருந்தாலும் தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனால் எல்லாம் கூடும். அவரால் கூடாது ஒன்றும் இல்லை. ஆனா நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற காரியங்களை தான் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக வாசலை திறக்கிறவர். சத்துரு அடைச்சாலும் வாசலை அவர் திறக்கிறவர். அல்லேலூயா. வாசலை அவர், பரலோக வாசலை திறந்தது என்று சொன்னா பூலோகத்துல எந்த காரியம் தடையாக நிற்க முடியாது. அல்லேலூயா. நான் வேதம் சொல்கிறது, நீங்கள் பூலோகத்தில் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்படும். பரலோகத்தில் கட்ட அவிழ்ப்பீர்களோ அவைகள் பூலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் சொல்ற வார்த்தைக்கு பரலோகத்தின் தேவனானவர் எழுந்து நின்று ஆமென் என்று சொல்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே உண்மையான தேவ சமூகத்துல அவருக்காக வாஞ்சையா இருக்கும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, மேலான அனுபவத்துக்குள்ளாக நடந்து வரும் பொழுது நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு அவர் ஆமென் என்று சொல்லுகிற தேவன். அல்லேலூயா. ஆமென் என்று சொன்னா அப்படியே ஆகட்டும் அர்த்தம். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு ஆமென் என்று சொன்னா அப்படியே ஆகட்டும், இந்த பிள்ளைக்கு அப்படியே ஆகட்டும் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் பரலோகத்திலிருந்து நமக்கு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் என்று சொன்னா கர்த்தர் நம்மை காண்கிற தேவன், நமக்காக சிலுவையில் மரித்தவர், நம்முடைய பாடுகளை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டவர், அவர் சிலுவையில எல்லாவற்றையும் ஆசீர்வாதத்தை நமக்காக வைத்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காக வைத்தவர். அதுதான் யோவான் நினைச்சிருப்பாரு, இயேசுவோடு இருந்தார் அல்லவா, இயேசுவோடு வாழ்ந்தார், வைராக்கியம் உள்ளவராய் ஊழியத்தை செய்கிறார். இயேசு சிலுவைக்கு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு இருந்து 40 நாள் இந்த உலகத்தில் சுற்றிட்டு இருந்து நான் உயிரோடு இருக்கிறேன் என்று காண்பித்து பரத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு, பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட பிறகு, அந்த ஆவியானவர் யோவானுக்குள்ளவும் 12 சீஷர்களுக்குள்ளவும் 120 பேர்களுக்குள்ளவும் இறங்கின அந்த ஆவியானவர் இந்த உலகம் எங்கும் தேவனுடைய வார்த்தை பரவி செல்வதற்கு அது பெரிய மகத்தானதாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தையானது யோவானுக்குள்ள இருந்தது. நான் இன்னைக்கு மரிச்சனா அவரோடு இருப்பேன், இயேசுவோடு இருப்பேன் என்ற ஒரு வாஞ்சையும்
அல்லேலூயா. அது வெளிப்படுத்துற விஷயத்தை நீங்க படிச்சுட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ஒரு வாஞ்சையா இருக்கும். அல்லேலூயா. இப்படிலாம் இருக்கா, இப்படிலாம் இருக்கா, அங்கெல்லாம் நம்ம போகலாமா, அங்க நம்ம போவோமா, அல்லேலூயா. ஒரு சந்தேகம் வரல, அங்க நம்ம போவோமா, அல்லேலூயா. கண்டிப்பா போவோம். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை தட்டி வாயில திறந்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அங்க தேவன் வீற்றிருப்பாராம், அவர் மகிமையாய் வீற்றிருப்பார். ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று ஆராதிக்கக்கூடிய சத்தம் ஓயாமல் போய்கொண்டே இருக்குமா. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த மகிமையின் பிரசன்னத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனத்திற்குள்ளாக தான் கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யோவானுக்குள்ள அந்த வாஞ்சை இருந்தது. பயப்படல. நீ அந்த தீவில விட்டாலும் சரி, சுடுகாட்டுல விட்டாலும் சரி, என்ன கொண்டு போட்டாலும் சரி, இங்க இல்லைன்னா நான் அங்க இருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஒரு தைரியம், அந்த மனப்பான்மைக்குள்ளாக அவன் இருந்ததுனால நீ எங்க விட்டாலும் பிரச்சனை இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய்கொண்டே இருந்தாராம். அல்லேலூயா. தேவனுக்காக வைராக்கியமாய் சொன்ன ஒரு தேவ மனிதன். வேதத்துல பார்க்கும் பொழுது 1 யோவான் 2 யோவான் அந்த வசனத்தெல்லாம் பார்க்கும் பொழுது வார்த்தையாக அதிகமாய் ஜனத்தை உணர்த்தி பேசுகிறார். ரோமர்கள் வாழ்ந்த காலத்துல கடினமான அந்த தண்டனைகள் கொடுக்கப்படும். திருடனை கூட சிலுவையில தூக்கிடுவாங்க, கொலைக்காரனை கூட சிலுவையில தூக்கிடுவாங்க. அதுதான் இயேசுவை சிலுவையில தூக்கும் பொழுது பக்கத்துல திருடனும் கொலைக்காரனும் இருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. மன்னிச்சு விடுற வழக்கமே இருக்காது அங்க. அது மாத்திரம் இல்ல, இவர் ஒண்ணும் பண்ணல, என்ன செய்வதுன்னு தெரியல, அணுவா இவரை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு தீவில கொண்டு போய் விட்டானுங்க. அல்லேலூயா. அந்த தீவில இருக்கும் பொழுது கூட கர்த்தர் மேல் இருக்கிற வாஞ்சையும் தாகமும் ஒரு நாளும் குறைந்து போகவே இல்லை. அல்லேலூயா. நீ உலகத்தை பார்த்து கொண்டே இருக்கியா, சுத்தி பார்த்து கொண்டே இருக்கிறியா, அடைக்கப்பட்ட சூழ்நிலை என்கிறது இருக்கிறியா, ஆனாலும் என்ன நோக்கி பார்ப்பா, மேல வாப்பா, உனக்காக வாசல்கள் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. நீ என்ன காரியங்களை குறித்து வாசல் திறக்கப்பட வேண்டும் என்று இந்த காலை நேரத்தில் எதிர்பார்க்கிறோமோ அந்த வாசல்கள் எல்லாம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில திறப்பாராக. கரங்களை தட்டி வாயில திறந்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுமா. எந்த வாசல்கள் எல்லாம் என் குடும்பத்தில் திறக்கணும், என் தனிப்பட்ட வாழ்க்கையில திறக்கணும், எங்களுடைய காரியத்துல திறக்கணும், எங்கள் சரீரத்தின் காரியத்துல எங்க வாசல் என்கிற சுகம் என்கிற வாசல்கள் திறக்கணும் என்று எதிர்பார்க்கிறோமோ அந்த வாசல்களை கர்த்தர் திறக்க வல்லவர். ஆமென். அல்லேலூயா. எல்லா கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். தடைகளை இயேசுவின் நாமத்தில் உடைத்து கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக எல்லாரும் எழுந்து நிற்கலாம். அல்லேலூயா. கண்களை மூடி இந்த காலை நேரத்தில் நம்ம விசுவாசத்தோடு அறிக்கையிட போகிறோம். கர்த்தர் நமக்கான ஒரு வாசலை திறக்க போகிறார்.